ஹல்லேலூயா! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? கடந்திரவு நிம்மதியாக தூங்கி எழுந்தீங்களா? நேற்றிரவு உங்களுடைய சபையில நடந்த உபவாச கூட்டத்திலே நீங்களும் கலந்து கொண்டீங்களா? ரொம்ப லேட் ஆகுதுங்க என்று சொல்லாதீங்க. மாலை நேரம் தானங்க. நீங்க தூங்க போகிற நேரத்தை கொஞ்சம் கட் பண்ணி கொண்டால் அதிக நேரத்தை நீங்க ஜெபத்திலே செலவிடலாம். நேற்று ஜெபித்ததுனால இன்றைக்கு ஜெபிக்க அவசியம் இல்லையா என்ன? எப்பொழுதுக்கு அப்பொழுது நம்ம ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கணும். நேற்று கஷ்டங்கள் வந்தது என்று இன்றைக்கு வராதா? நேற்று பசி எடுத்தது இன்றைக்கு எடுக்காதா என்ன? எப்படியாக ஒவ்வொரு நாளும் நம்ம 3 வேளையும் சாப்பிடுகிறோமோ அதனாலதான் நம்ம ஆரோக்கியமா இருக்கின்றோம், உயிர் பிழைக்க முடிகிறது. அப்படியே தேவனுடைய வசனத்தை குறைந்தது 3 வேளை நம்ம தியானிக்க வேண்டும். ஒரு முறையாவது 3 வேளையும் நம்ம முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். அப்பொழுதே தானியேலை போன்ற விசுவாசம், தானியேலுக்கு உண்டான தரிசனங்களை போன்ற தரிசனங்கள், தானியேலுக்கு உண்டான பாரத்தை போன்ற பாரம் நமக்கு உண்டாகும். கண்களை மூடுங்க, ஒரு சிறிய ஜெபத்தை செய்வோம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாத சமூகத்தில் காத்திருந்து உம்முடைய வசனத்தை கேட்டு ஜெபிக்கிறவர்களா எங்களை செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எப்படி இருக்குங்க? நாட்கள் பயங்கரமா இருக்கு இல்லையா? யுத்த பயங்களோடு அநேக இடங்கள்ல இப்ப செக்யூரிட்டிஸ் அதிகமாக்கி விட்டார்கள். எனக்கு முக்கியமான பட்டணங்களிலும் முக்கியமான ஏர்போர்ட்ஸ்லயும் எல்லைகளிலே எச்சரிக்கை சத்தங்களும் தோணிக்கிறது. ஏன் இப்படி நிம்மதி இல்லாமல் மனிதர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க? மனிதன் மனிதனுக்கு தீங்கு செய்து கொண்டிருக்கிறான். எங்கு பார்த்தாலும் இதே பிரச்சனை தான். கொஞ்சம் அதிகாரத்திற்காய், நிலத்திற்காக அங்க சீனாவும் போராடுகிறார்கள். இங்க ரஷ்யாக்காரனும் யுக்ரைனின் மீது போராடி கொண்டு இருக்கிறான். ஒரு பக்கம் ஈரானும் யுஎஸும் இஸ்ரேலும் போராடுகிறாங்க. அங்கெங்கயோ ஈரான்ல நடக்கிற யுத்தத்தின் தாக்கம் நம்ம தேசத்தின் மேல வந்திருக்கிறது. பயப்படுகிறீங்களா? அவசியம் இல்லைங்க. நாம் இந்த நேரத்திலே ஜெபித்தால் சமாதானத்தை நிலைநாட்டுவதற்கு, பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பதற்கு தேவன் தம்முடைய காரியத்தை செய்வார். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். யுத்தங்கள் வரும்பொழுது, பஞ்சங்கள் வரும்போது, உபத்திரவம் வரும்போது, இயற்கை பேரிடர்கள் வரும்பொழுது, விபத்துகள் நடக்கும்போது தேவனுடைய பக்கமாய் திரும்பினால் எந்த மனிதனும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகளிலே என் தேவன் மாத்திரமே செய்ய முடியும் என்று விசுவாசத்தோடு அவர் பக்கம் திரும்பினால் அவராம் நமக்கு அவர் வெளிப்படுவாராம். எவ்வளவு நல்ல வார்த்தை இது! அவருடைய வெளிப்படுதலை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் நமக்கு எப்பொழுதுக்கு அப்பொழுது அப்டேட்ஸ் கொடுத்து கொண்டு இருப்பார். எப்போதுக்கு அப்போது நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதிப்பார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். எங்கேயோ உட்கார்ந்திருக்கிற தேவன் அல்ல, உன் மீது தம்முடைய கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன் நம்முடைய தேவன். அவர் உங்களுடைய போராட்டங்களில் அவரை தேடுங்கள். 5ஆம் வசனத்திலே, அக்காலங்களிலே தேசங்களின் குடிகள் எல்லாருக்கும் மகா அம்மளி உண்டாயிருந்தது. இன்றைக்கும் அதே சூழல் தான் பாருங்க. தேசத்துல இருக்கிற, குடியிருக்கிற அனைவருக்குள்ளும் மகா அம்மளி உண்டாயிருக்குமாம். ஒவ்வொரு தேசத்திலும் இருக்கிற மிலிட்டரி அவங்க போராடி கொண்டு இருக்கிறாங்க. உயிருக்கும் துணிந்து போரிலே முன் சென்று கொண்டிருப்பாங்க. அவங்க கண்களுக்கு தூக்கம் இருக்காது, சாப்பிட சாப்பாடு இருக்காது. அவங்க போராடுகிறார்கள் எல்லைகளிலே. நாம நம்முடைய தேசத்தின் சேனைக்காக ஜெபிக்க வேண்டும். அங்கே உயிர் சேதம் இல்லாமல் ஜெபிக்க வேண்டும். எதை வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். போன உயிரை திரும்ப சம்பாதிக்க முடியுமா? ஆனால் அந்த யுத்தத்தினாலே இராணுவத்தினருக்கு மாத்திரமல்ல,
தேசத்துல எல்லாருக்கும் அமளி உண்டாகிறது, அங்கே பெரிய பயமும் எல்லாருக்கும் உண்டாகிறது. 5ஆம் வசனத்திலே, அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. காலையில இருந்தா நமக்கு வேலை இருக்கு இல்லையாங்க, வெளியே போகணும், இல்லைன்னா சாப்பாடு கிடைக்குமா என்ன? அன்றைக்கு உழைக்கலன்னா அன்றைக்கு உணவில்லை என்பவங்க இன்றும் நம் தேசத்தில் அநேகர் இருக்கிறார்கள். அந்த கொரோனா வந்த போது அந்த லாக்டவுன் டைம்ல பாருங்க, வேலை இல்லாமல் எவ்வளவு பேர் பட்டினியா இருந்தாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். இன்றைக்கும் ஒரு சில கம்பெனிஸ் மூடி விடுகிறாங்க பாருங்க, ஹோட்டல்ஸ் க்ளோஸ் பண்ணுகிறாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுகிறார்கள். இன்னும் எல்லா தேசத்திலும் போர் சூழல் வந்தால் சைரன் கேட்டால் பங்கர்ஸ்ல ஒளிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேசத்துல பங்கர்ஸ் கூட இருக்கோ இல்லையோ, பத்திரமா எங்கேயாவது கதவை சாத்திக் கொள்ளுங்க என்கிறாங்க. இவைகள் எல்லாம் பார்த்து பயந்து போகாதீங்க. கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். ஜெபிக்கிறவர்கள் நிமித்தம் தேவன் அந்த தேசத்தை அவர் பாதுகாப்பாருங்க. நாம் விண்ணப்பித்தால் நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்பார். வெளியே போவதற்கும் உள்ளே வருவதற்கும் கஷ்டமாகி விட்டது. அவங்களுக்கு வேலைக்கு போக சமாதானம் இல்லாம இருக்கிறது. யோசித்து யோசித்து வெளியே போக வேண்டியதா இருக்கு. அதே சூழ்நிலை தான் இன்றைக்கும் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நேரங்களிலே தேவனை சார்ந்து கொண்டால் 6ஆம் வசனத்தில் தேவன் இங்க என்ன செய்கிறார் பாருங்க. தேவன் அவர்களை சகல வித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார். தேவன் விட்டு விடுவார் சில நேரம் நம்மை. அப்பொழுதுன்னு அவர் நமக்கு நினைவுக்கு வருவார். கலங்க பண்ணினார். ஆகவே ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. அவங்க இவங்களை கொன்றால், இவங்க அவங்களை கொன்றால், அவங்க இவங்களை கொன்றால், இவங்க அவங்களை கொன்றால், இவங்க அவ்வளவு தாக்கல, அவங்க தான் அதிகமா தாக்கினாலும் என்று சொல்லலாம். ஆனாலும் அதனுடைய அவுட்கம் என்ன? நஷ்டம் தானங்க. அங்கும் இங்கும் கூட மரணம் தானே. நம்முடைய தேசங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கணுங்க. யுத்தங்கள் நடக்கிற ஒவ்வொரு தேசத்திற்காகவும் ஜெபிக்கணும். ஒவ்வொரு தேசத்திலும் சமாதானம் உண்டாகும்படி ஜெபிக்க வேண்டும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி அவர்கள் ஜெபித்தால் பரலோகத்திலிருந்து அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்தை சுகப்படுத்துவேன் என்றார். நாம ஜெபித்தால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் நீங்கள் திடன் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது அநேக பயங்களோடு சமாதானம் இல்லாத நிலையிலே ஜாதிக்கு மேல் ஜாதியும் பட்டணத்தின் மீது பட்டணமும் எழும்பும் போது ஒருவருக்கொருவர் தீங்கு செய்து கொள்ளுகையிலே சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ முடியாமல் பாடுகளில் இருக்கும் போது எங்கேயும் அவங்க வேலைகளை செய்து கொள்ள கூட முடியாத சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கையில தேவனை நோக்கி திரும்பி செபிங்க. நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அங்கே ஏதோ நடந்தால் உங்க இருதயம் இங்க நின்று போகிறது என்பது போல அநேக செய்திகள் இங்க ஃபேக்குங்க. இந்த சோசியல் மீடியாவை நம்பாதீங்க. இன்றைக்கு அது சோசியல் மீடியால வருகிற செய்தி எல்லாமே உண்மை கிடையாது. ஒரு சிலதுதான் உண்மை. அதுல எது உண்மையோ எது பொய்யோ தெரியாமல் இன்றைக்கு ஜனங்கள் கலங்கி போகிறாங்க. அனாவசியமானவைகளுக்காக ஏன் உங்களுடைய நேரத்தை எல்லாம் வீணாக்குறீங்க? இந்த கலக்கங்களின் நடுவே தேவனுடைய மெல்லிய சத்தம் கேட்கிறது. நீங்க பலவீனன் ஆகாதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. நான் உன் காரியங்களை பார்க்க பண்ணுவேன். ஆகவே நீங்க திடன் கொண்டு இருங்க, தைரியமாக இருங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஐ வில் கிவ் யூ விக்டரி. உங்களுக்கு வெற்றியை தருவேன். உங்க போராட்டத்துக்கு ஒரு முடிவை நான் கொடுப்பேன். அவ்வளவுதானங்க. போராட வேண்டும், வெற்றி கிடைக்கும் வரைக்கும் போராடணும். ஆனால் ஒரு போராட்டத்துக்கு முடிவை கொடுப்பது ஆண்டவர் மட்டுமே. ஜெயம் அவராலே தான் உண்டாகும். அன்றைக்கு சிரியா தேசத்தின் படைத்தலைவன் நாகமான் அந்நியனா இருந்தாலும் இஸ்ரவேல் ராஜாவுக்கு இவன் மூலமாகத்தான் வெற்றி கிடைத்ததாம். மகா பராக்கிரமசாலியா தேவன் ஒரு அந்நியனை பயன்படுத்தி கொண்டார். யார் யுத்தம் செய்கிறாங்க, யார் போராடுகிறாங்க என்பது முக்கியம் இல்ல. உன்னுடைய பாதுகாப்பிற்காக, உன்னுடைய தேசத்திற்காக நீ ஜெபித்தால், உலகத்தின் பாதுகாப்புக்காக நம்ம ஜெபித்தால் தேவன் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பார். தோல்வி இல்லை, இல்லங்க. நான் உனக்கு வெற்றியை தருவேன். உன்னுடைய காரியங்களுக்கு நான் தீர்வை கொடுப்பேன். ஐ வில் ஃபுல்ஃபில் இட்.
ஒருவேளை நமக்கு பெரிய பெரிய யுத்தங்கள் இல்லாம இருக்கலாம், நம்ம வீட்டில யுத்தங்கள் இருக்கலாம். என் மனைவி என் மேல கேஸ் போட்டார்கள், என் கணவன் என்னை கைவிட்டு விட்டார், என் பிள்ளைகள் என்னை எதிர்த்து நிற்கிறார்கள், நான் வேலை செய்யும் கம்பெனி நஷ்டத்தில் இருக்கிறது, எனக்கு தர வேண்டிய பணத்தை தரவில்லை, நான் அநேக போராட்டங்களில் இருக்கிறேன், நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், தலை தூக்க முடியாமல் இருக்கிறேன், தெருவில் போக முடியாமல் இருக்கிறேன் என்றென்றைக்கு அநேகர் உள்ளான யுத்தங்களாலே உள்ளான போராட்டங்களோடு இருக்கிறாங்க. உங்களுக்கும் தேவன் சொல்லுவது, நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க பயந்தவர்களா இருக்காதீங்க, நீங்க கலங்காதீங்க, நான் உங்களுக்கு உதவுவேன், எனக்குள் நீங்க திடன் கொள்ளுங்க. நீங்க பலவீனரா இருந்து கொண்டிருக்கலாம், உங்கள் பலவீனத்திலே பலத்தை தருகிற தேவன் மேல விசுவாசம் வைங்க, நான் உங்களை வாக்கு செய்வேன் என்கிறார். இதை வாக்குத்தத்தமா எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு போராட்டத்திலும் ஆண்டவர் நம்முடைய பட்சம் இருந்து நமக்கு வெற்றி தருவார். நம்புவோம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, எத்தனையோ முறை பயத்தை உண்டாக்குகின்ற செய்திகளை நாங்கள் கேட்கும் போது, காரியங்களையும் நாங்கள் நியூஸ்ல பார்க்கின்ற போது பலவீனராகி விடுகிறோம் அப்பா, பயந்து போகின்றோம், கலக்கத்தினாலே நிறைந்து விடுகிறோம் அப்பா. எங்களுடைய வேலைகளிலும் முன்னுக்கு செல்ல முடியாமல் அநேக பிரச்சனைகளோடு ஒன்றும் செய்ய முடியாதவர்களா இருக்கிறோம், பலனற்று போகிறோம் அப்பா. அந்த நேரங்களிலே சுற்றி பார்த்து பயப்படாமல், எங்களை நாங்கள் பார்த்து சோர்ந்து போகாமல், எங்கள் பட்சத்தில் இருக்கிற தேவனின் மகத்துவத்தை, உங்களுக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் பெரியவர் என்ற வார்த்தையை நினைவு கூர்ந்து உம் மீது நம்பிக்கை வைக்கும், உம் பக்கம் திரும்பவும் நீர் தருகிற பலத்தை பெற்றுக்கொண்டு பலனை பார்க்கும்படியாய், வெற்றியை பார்க்கும்படியாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களை இன்றைக்கு தெரியப்படுத்துங்க. 8939801234 ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நிச்சயமா தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்களும் ஜெபிக்கணுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்திலே அனுதின தியானத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஹalleluya. மும்பை மற்றும் மும்பை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஏப்ரல் 14 அன்று தாராவியிலும், அப்படியே ஏப்ரல் 15 அன்று கோரேகாயன்லையும் 2 இடங்களிலேயும் 2 ஈவினிங்ஸ் கெட் டுகெதர்ஸை ஏற்பாடு செய்கிறோம். ஹிந்தியில வசனத்தை கேட்கிற உங்களை, தெலுங்கு மக்களை, தமிழ் மக்களை, மற்ற மொழி பேசுகிறவர்களையும், வசனத்தினாலே பலப்படுகிற உங்கள் அனைவரையும் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு தேவனின் பிரசன்னத்தை நாம் எல்லாரும் அனுபவித்து கர்த்தர் கொடுக்கிற தேவ செய்திகளை கேட்பதன் வழியாக, கர்த்தரை துதித்து ஆராதிப்பதன் வழியாய் பெரிய எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்று ஜெபத்தோடு வருகிறோம். நீங்களும் ஜெபத்தோடு கூட வாருங்கள். கவனிங்க, ஏப்ரல் 14 அன்று தாராவியிலே மார்னிங் ஸ்டார் ஸ்கூலிலே, அந்த ஸ்கூலுடைய வளாகத்திலே மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் ஒரே செஷன். அதே போல 15 புதன்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் கோரேகாவனில் இன்னொரு கெட் டுகெதரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களுக்கு எது அனுகூலமோ அல்லது 2 இடத்துக்கும் வந்து முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தாராவிலே முகவரியை கவனிங்க. மார்னிங் ஸ்டார் ஸ்கூல் நியர் சயான் ரயில்வே ஸ்டேஷன், தாராவி, மும்பை. ஏப்ரல் 14 மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும். மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் கீழே இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க அல்லது திரையில இருக்கிற இந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல ஏப்ரல் 15 அன்று கோரேகாவனிலே மகாராஷ்டிரா வித்யாலயா ஹால், மோதிலால் நகர், கோரேகாவன் வெஸ்ட், மும்பை, மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் மட்டுமே. நிச்சயமா வாருங்கள். உங்களை நேரடியாக சந்திக்கவும், உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கவும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. இந்த 2 நாட்களும் கெட் டுகெதர்ஸ் ஏற்பாடு செய்கின்றோம். இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க நண்பர்களையும் உறவினர்களையும் அனைவரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.
நிச்சயமா வருவீங்க இல்லையா?